வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி vlog தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து சமைக்கவே வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினச்சி எழுந்தால் காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. சரி, வேறு வழி இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்னமோ வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எதுவும் நீ செய்ய வேணாம், ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு தான் சொன்னார். எனக்கு தான் மீனை பார்த்தவொன்னே மனசு கேட்கல. காலையில் வந்து எழுந்துக்கவே முடியல. ஸோ டிஃபனாவது ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு பொங்கல் வடை வாங்கிட்டு வந்துட்டார். உடம்பு சரியில்லாததால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வெளியே வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் மீனை பார்த்த உடனே பிளான் சுத்தமாக மாறிடுச்சு. ஏதாவது உடம்பு சரியில்லைனாலே இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டா உடம்பு வந்து தெம்பாக வர மாதிரி தோணும். அதனால தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மீன் முட்டை. இது வந்து உடையாமல் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஏன் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாச்சு, உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னா, நேற்றெல்லாம் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது, எல்லா அலமாரியும் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை, ஒரு 3 அலமாரி க்ளீன் பண்ணுற வேலை வச்சுட்டேன். அதுவே கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் வேலை இருந்தது. ஸோ அதனால தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. எனக்கு லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறக்கும்போதும் சரி, ஸ்கூல் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் மூடும்போதும் சரி, வீடு அலமாரி எல்லா ரேக்ஸும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து லீவை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது வைபவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து கொடுக்கணும். அது வந்து வீடு நீட்டாக தான் நமக்கும் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி ஸ்கூல் திறக்கும் போதும் வந்து நம்ம தினம் காலையில் எழுந்துக்கணும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓடணும், ஆடணும். ஸோ அதுக்கு வந்து வீடு நீட்டாக தான் நம்ம கடகடன்னு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்து வந்து புளி கரைச்சிக்கலாம். இது வந்து கொட்டை, ஓடு, வண்டலெல்லாம் இல்லாத நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி புளி தான். நார் கூட ரொம்ப தின்னாக இருக்கும். மிக்ஸியில் அடிக்கும்போது சிக்காது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இப்போ நான் வந்து வெடிகட்டிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி இது வெடிகட்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தெளியட்டோன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் வண்டல் தான் இருக்குது பாருங்கள். நாரை ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வறுவலுக்கு கொஞ்சம் புளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மீன் வறுவலுக்கு தேவையான காரம் உப்பெல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கணும். மாங்காய் வந்து இந்த சீசனுக்கு வந்திருக்கு. நான் வந்து மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்ய போகிறேன். இதில் வந்து பாதி அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். பாதியில் கால்வாசி எடுக்க போகிறேன். 4 ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் 1.5 மாங்காய் எடுத்து வச்சுட்டு போகிறேன். சுண்டலுக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நேற்று வச்ச ரசம் தான் வந்து இன்றைக்கும் நான் பண்ணியிருக்கேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்னென்ன அலமாரியெல்லாம் ஏற கட்டினேன்றதை பார்க்கலாம். இது வந்து என்னோடய கீழ் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அலமாரி. கம்ப்யூட்டர் ரேக்கு தான். இதில் பாருங்கள் என்னென்ன காய்கறியெல்லாம் தினம் சமைக்கணும், என்னென்ன கீரையெல்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம சில கீரையெல்லாம் மறந்துடுவோம். இந்த பாருங்கள், அந்த வாத நாராயணி கீரை, வல்லாரை, முடக்கத்தான், இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் 1-2 தடவையாவது சேர்க்கணும். மறந்துடுவோம் சில சமயம். மலைக்கீரை, அரைக்கீரை அதையே வாங்குவோம். அதனால தான் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். காய்கறிகளும் வந்து எழுதி வச்சுருக்கேன். உள்ளே பார்க்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட தேவையில்லாத ட்ரெஸ்ஸு, இப்போது யூஸ் இல்லாத யூனிஃபார்ம்ஸு, நான் துணி நிறைய தைக்கிறேன் இல்லையா, என்னோடய கிளாத் நிறைய எடுத்திருக்கேன் இந்த தடவை. அதோட பிட்டெல்லாம் வந்து சேர்த்து வைப்பேன். ஏதாவது தச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து ஏதாவது தேவைப்படும் துணி. அதனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு அதை அப்படியே எடுத்து போடாமல் நிறைய சேர்ந்து போயிடுச்சு. தேவையில்லாத புக்ஸு அதெல்லாமும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியா? இது வந்து எங்கள் மகரிஷியோட புக்கு. வேதாத்திரி மகரிஷியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி 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 ஏகப்பட்ட துணிக்கடைப்பை வந்து சேர்ந்து போயிடுச்சு. கட்டைப்பை, கவர்ஸுன்னு, கனி, போத்தீஸ், பாப்புலர்னு ஏகப்பட்ட கடையில் ட்ரெஸ்ஸை வாங்கி இவ்வளோ கவர் சேர்ந்துருக்கு. பட் இது எல்லாமே யூஸ் ஆக வேண்டியது தான். அதனால தான் எல்லாத்தையும் அழகாக மடித்து ஒரு பையில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நைஸாக ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. ஷின்சான் என் பையனோடது. இது வந்து என் பையனோட எல்கேஜி மெமரி. இந்த பீரோ ஃபுல்லாகவுமே ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டி வச்சுருப்பேன். ஃப்ரூட்ஸு, ஏபிசிடி, ஐன்னு. பட் இந்த பேர்ட்ஸ் மட்டும் ஆசையாக வச்சுருக்கேன். இப்போ அவர் வந்து +2 போகிறாரு. அப்போ கூட வந்து இதை நான் வச்சுருக்கேன் அப்படியே.
இது நான் எடுக்கிறதா இல்லை, எவ்வளோ நாள் இருக்கட்டுமோ இருக்கட்டும். இது வந்து நூல், பாபின் அதெல்லாம் போட்டு வச்சுருக்க டப்பா இது. ஸோ இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மாடியில் பார்க்கலாம். இந்த அலமாரி தேவையில்லாத துணி வந்து ஒரு மூட்டை வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் பெட்ரூமில் இருக்கக்கூடிய ரேக் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எங்கள் ஹஸ்பண்டோடது தான். இதில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து, துணியெல்லாம் எடுத்து, வேண்டாததெல்லாம் தனியாக எடுத்து வச்சு, ரேக் ஃபுல்லாக தொடச்சி, திருப்பி எல்லா துணியும் மடித்து அடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அலமாரியில் வந்து அவருடைய டிஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷாக்ஸு, டவல்ஸு எல்லாமே வாக்கிங் போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாம். இது வந்து இங்கேயும் டவல்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஷால்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து டிவிடி 2 டிவிடி இருக்குது. ஆல்ரெடி 3 டிவிடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. ஸோ கீழே சமையல் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை போய் பார்க்கலாம் வாங்க. பொடி அரைச்சி போட்ட மீன் குழம்பு வீடியோ வந்து ஆல்ரெடி 1K வியூஸ் வரைக்கும் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி மெத்தட் தான் பண்ணியிருக்கேன். கூட வந்து மாங்காய் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சமையலெல்லாம் முடிஞ்சாச்சு. இதோடு நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று விஷயம் சொல்லணும். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர் பேடு. இது வந்து உடம்பு வலி இருந்தால் அந்த இடத்துல வச்சு நல்லா ஒத்தனம் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். பட் ஹீட்டாக நல்லா உப்பி பெருசாகிடும். முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எங்கே இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நல்லா ஜெல், பெயின் கில்லர் ஜெல் தடவிட்டு 1/2 hour கழித்து இதை வச்சா வலி இருக்கிற இடம் தெரியாது போயிடும். வெயிட்டு நம்ம முதுகு வலியாக இருந்தால் முதுகுக்கு அடியில் வச்சுட்டு படுத்துக்கலாம். வெயிட்டால் இது எதுவும் டேமேஜ் ஆகிடாது. ஸோ இது வந்து ஹீட் ஆகும்போது ரெட் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் அதுவே தன்னால் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதோட ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.